மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு 8வது எபிசோட்ல இருக்கும். ஹஸ்தினாபுரத்துடைய ராஜாவான பாண்டுவுக்கு பீஷ்மர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பக்கத்து நாட்டுல குந்தி போஜனுக்கு குந்தின்னு ஒரு மகள் இருக்கா, தத்து புத்திரி. ரொம்ப அழகாவும் அறிவாற்றல் மிக்கவங்களாவும் இருக்காங்கன்னு தெரியும் போது அவங்கள நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. குந்திக்கும் பாண்டுவுக்கும் திருமணம் ஆகுது. குந்திய திருமணம் பண்ண கொஞ்ச நாட்கள்ல பாண்டு 2வதா ஒரு திருமணம் பண்றாரு, மதுரை நாட்டு இளவரசியான மாதிரி. இந்த திருமண காலம் முடிஞ்சதுமே பாண்டு நிறைய நாடுகள்ல போருக்கு போறாரு, நிறைய நாடுகளை கைப்பற்றாரு. அவங்க கிட்ட இருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு கப்பமும் வந்துட்டு இருக்கு. பாண்டுவுக்கு வேட்டைக்கு போற பழக்கம் இருக்கு. பாண்டு ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு, தன்னுடைய வீரர்களை கூட்டிட்டு. 2 மான்கள் காட்டுல இணைய சேர்ந்துட்டு இருக்காங்க. பாண்டு என்ன பண்றாருன்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தன்னுடைய வில்ல எடுத்துட்டு அம்பெய்றாரு. அந்த மானை பார்த்து மானுடைய மாறு வில்லப்பட்டது. மான் அலறுது. பட் இப்போ சத்தம் வர்றது ஒரு மானோடது கிடையாது, ஒரு மனுஷனோட சத்தம். இவர் என்ன ஆச்சுன்னு பயத்துல ஓடி போய் பார்க்கும்போது கிமுது முனிவர் தன்னுடைய மனைவியும் அங்க படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க மான் வேடம், மாறு வேஷத்துல இணைய சேர்ந்துட்டு இருக்கும் போது இவர் தெரியாம அம்பு எதிர்க்காரு. கிமுது முனிவர் கோபத்தில் இவரை பார்த்து கேட்கிறாரு, நீ ஒரு சத்திரியனா இருக்க, உனக்கு காடோட தர்மமே சரியா தெரியல. ஏன்னா காட்டுல 2 உயிரினங்கள் சந்தோஷமா இணைய சேர்ந்துட்டு இருக்கும் போது நீ அவங்கள கொன்னு இருக்க. அதனால நான் உனக்கு ஒரு சாபம் விடுறேன். நீ வருங்காலத்துல உன்னோட மனைவி கூட எப்ப சேரணும்னு நினைக்கிறியோ அப்ப உன்னோட உயிர் பிரிஞ்சிடும். பாண்டுவுக்கு இது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாபம் எனக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அந்த வருத்தத்துல காட்டுல திருப்பி நாட்டுக்கு வராரு. நாட்டுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நிறைய பேர் இவர்கிட்ட சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே செவிசாக்க முடியல. இவரோட மனசுல அந்த சாபம் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இதை தாங்க முடியாத அவரு தன்னுடைய அரச பதவியில இருந்து எல்லா பொறுப்புகளையும் பீஷ்மர் கிட்ட திருப்பி ஒப்படைச்சிட்டு இந்த நாட்டை விட்டு போலான்னு முடிவு பண்றாரு. சன்னியாச வாழ்க்கை, ஹிமாலயத்துக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மாதுரியும் குந்தியும் வந்து சொல்றாங்க, நாங்க உங்களை திருமணம் பண்ணது உங்களோட சந்தோஷத்துல மட்டும் பங்கு கொள்றது கிடையாது, உங்களோட கஷ்டத்திலேயே உங்க கூட இருக்கணும்னு தான். எங்களையும் நீங்க கூட்டிட்டு போனோம். பாண்டு சரின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து தன்னோட 2 மனைவிகளை கூட்டிட்டு ஹஸ்தினாபுரத்தை விட்டு இமாலயத்தை நோக்கி சன்னியாச பயணம் மேற்கொள்றாரு.